எல்லாருமே நம்ம கனடாலேருந்து இந்தியாவுக்கு மணி அனுப்புறத பத்தி பேசியிருப்போம். ஆனா நெறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து கனடாக்கு எப்படி மணி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருப்பாங்க. ஸோ அப்படி என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் காசு கம்மியா இருந்தது. உங்களுக்கு பார்ட் டைம்ல ஏதாவது கிடைக்கல, ஃபுல் டைம்ல ஏதாவது கிடைக்கல, கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கும். ஸோ அப்ப இந்தியாவிலேருந்து எப்படி வந்து இங்க சென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப் என்னன்னா வைஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு 0.6 to 0.7 ஃபீஸ் தான் புடிப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே கூட நீங்க உங்க அக்கவுண்ட்க்கு வர இருக்கும் வைஸ். அப்புறம் செகண்ட் என்னன்னா, எக்ஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அது வந்து எப்படின்னா, ஒரு 60 கேட் வந்து ஃபீ ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா வந்து அது ஒரு 1200 நம்ம இந்தியன் அமௌண்ட்ல புடிப்பாங்க வச்சுக்கங்களேன். ஆனா வந்து அதுவும் சீக்கிரமா வந்து வந்துரும். தேர்ட் ஆப் என்னன்னா, ரெமிட்லி. ரெமிட்லி வந்து 62 ஐஎன்ஆர் அந்த கேட்ல இருந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்க வந்து 0 ஃபீஸ்லயே வந்து நீங்க அனுப்பலாம். உங்க ஃபீஸ்லாம் எதுவும் பெருசா புடிக்க மாட்டாங்க அந்த இதுல, ரெமிட்லில. ஃபோர்த் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் ன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து என்னன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்ப ஃபீ. ஆனா வந்து ரொம்ப அப்பப்போ ஆஃபர்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ நீங்க அதுல கூட நீங்க அமைக்கிக்கலாம். அனுப்பிக்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னா வந்து, அடுத்து இப்ப இதெல்லாம் வந்து ஆப்ஸு. செகண்ட் விஷயம் என்னன்னா, பேங்க் வயர் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கனடியன் பேங்க்குக்கு நீங்க அங்க பேங்க்லேருந்து இப்ப நீங்க ஐசிஐசிஐ பேங்க்கோ, இந்தியன் பேங்க்கோ இருந்தீங்கன்னா, அங்கருந்து அமௌண்ட் அனுப்பலாம். ஒரு 5 ஆர் 7 பிசினஸ் டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். ஆனா இது ஏன் பிரச்சனைன்னா, எல்லா பேங்க்லயும் ரொம்ப இது ஈஸியா இருக்காது. அதான் பிரச்சனையா இருக்கும். ஸோ நீங்க அது வந்து கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா அங்கருந்து இங்க அனுப்ப முடியாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. ஏன்னா பேங்க்ல அலையணும், போணும். இந்த ஆப்லாம் நீங்க இங்கிருந்தே அனுப்பிக்கலாம். ஆனா கொஞ்சம் ஃபீஸ் புடிப்பாங்க. இல்ல அவ்வளோ ஃபீஸ் புடிக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். தேர்ட் என்னன்னா, ரோ அ ஃபாரெக்ஸ் லோக்கல் ஃபாரெக்ஸ் வந்து பேங்க்ல நீங்க புரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபாரெக்ஸ் கார்டு என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலுமே அந்த ஃபாரெக்ஸ் கார்ட ஸ்வைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஃபாரெக்ஸ்ல வந்து 10,000 ரூபீஸ் ஐஎன்ஆர் போட்டு வச்சிருக்கீங்கன்னா, நீங்க இப்போ வந்து இப்போ யுகே போனீங்கன்னா, அது யூரோவா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகி நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா யூரோவா ஆட்டோமேட்டிக்கா காசு எடுத்துக்கும். கனடா வந்தீங்கன்னா, கனடா ஆட்டோமேட்டிக்கா காசு எடுத்துக்கும். யுஎஸ் பண்ணீங்கன்னா, யுஎஸ்ல ஆட்டோமேட்டிக் காசு. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதுவும் நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம் இங்க. நீங்க எப்பவும் அந்த வீட்ல வந்து சொல்ட்டீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ல காசு போட்டாங்கன்னா, நீங்க ஃபாரெக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இது. நீங்க சேஃப்டி ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு $1 $2 அனுப்பிச்சு செக் பண்ணி பாருங்க. அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே இது கரெக்ட்டா வருதா? நீங்க இந்தியாவிலேருந்து ஒரு ரூ. 100 ரூ. 200 அனுப்பி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் அனுப்புங்க. இதுதான் ஒரே சேஃப்டி ஃபேக்டரு. ஸோ நீங்க இது எல்லாமே வந்து எது ஸ்பீடு, உங்க கம்ஃபோர்ட் எது, இது உங்களோட ஃபீஸ் ரொம்ப கம்மியா புடிக்கணும், ஆனா சீக்கிரமா போணும் அப்டின்னா, அதுக்கு சில ஆப்ஸ் இருக்கு. இல்ல ஃபீஸ் அதிகமா புடிச்சாலுமே கம்மியாகும், உடனே ரொம்ப சீக்கிரமா போணும் அப்டின்னா அதுக்கு இருக்கு. இல்ல எனக்கு போனா போதும், நல்ல ரேட் கன்வெர்ட் ஆகி போணும் அப்டின்னா, நீங்க இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா போகும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ. வேணா வீடியோ போணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.